டிட்வா புயல் காரணமாக நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுப்பு. 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். டிட்வா புயல் காரணமாக வட கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும். அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த 5 தினங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வங்கக்கடலில் உருவானது டிட்வா புயல். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் புயல் மையம் கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை அருகே வெள்ள வடிநீர் கால்வாய் தடுப்பணையில் உடைப்பு. 13 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தடுப்பணையில் மதில் சுவரில் பெரிய அளவிலான ஓட்டை விழுந்து வெளியேறி வரும் நீர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் மெட்ரோ தூணின் கீழ் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் தீ விபத்து. சாலையை சுத்தம் செய்யும் வாகனம் திடீரென தீப்பிடித்து இருந்த நிலையில் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் போராட்டம். மாநில தேர்தல் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இளைஞர் காங்கிரசார் மீது தண்ணீரை பீச்சி இடித்து விரட்டிய போலீசார். ஜார்க்கண்டில் தும்கா ரயில் நிலையம் அருகே பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்து. 2 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் ஒரு OHE மின் கம்பமும் சேதம். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்தார். சென்னை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 31 விழுக்காடு குறைவாக பதிவு. சென்னையில் இயல்பான நிலையில் 629.4 மில்லிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இன்று வரை 434.6 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விஜய்தான் தூய்மையான ஆட்சி தருவார் என செங்கோட்டையன் பேசியதால் கூட்டத்தில் சலசலப்பு. அதிமுக ஆட்சி தூய்மையானது இல்லையா என்ற கேள்விக்கு செங்கோட்டையன் மழுப்பல் பதில். தஞ்சையில் காதலை தொடர்ந்து வேறு ஒருவருடன் நிச்சயதார்த்தம் செய்த ஆசிரியையை வெட்டி கொன்ற காதலன். நிச்சயதார்த்த புகைப்படத்தை அனுப்பியதால் ஆத்திரத்தில் காதலன் வெறிச்சைகள். கனிம வளங்களுக்கு மாநில அரசுகளும் வரி விதிக்கலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு மீண்டும் மறுசீராய்வு மனு. கடந்த ஆண்டு வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் மனு தாக்கல். இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவு அருகே உள்ள அச்சே பகுதியை மையமாக கொண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டரில் 6.6 பதிவு. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படாததால் மக்கள் சற்று ஆறுதல். இலங்கையில் தொடர் கனமழை காரணமாக 170க்கும் மேற்பட்ட இடங்களில் பயங்கர நிலச்சரிவு. 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் இயற்கை சீற்றங்களில் சிக்கி இதுவரை 31 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 தேசிய காவல் படை வீரர்கள் படுகாயம். ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாக தகவல்.
அரசு திட்டங்களுக்கு நிலம் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட 3 வழக்குகளில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 21 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. அந்நாட்டு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அங்காரா 1.2 ராக்கெட் மூலம் ராணுவ செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்திய ரஷ்யா. ராணுவ பயன்பாட்டிற்காக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த செயற்கைக்கோளை ஏவியுள்ளது. அமெரிக்காவில் நன்றி தெரிவிக்கும் தினத்தின் விடுமுறையை ஒட்டி டெக்சாஸ் உள்ளிட்ட மாகாணங்களில் போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற காட்சிகள் இணையத்தில் வைரல். வரும் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் நடைபெறவுள்ள 5 அணிகள் இடையிலான 4வது மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி. தீப்தி சர்மாவை 3.2 கோடிக்கு வாங்கியது ஊபி வாரியர்ஸ் அணி.